இப்ப இந்த மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் எந்த இடத்துல மேட்ச் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சது? எங்க நம்ப ப்ரிகாஷனா இருந்திருந்தா மேட்ச ஓன் பண்ணியிருக்கலாம்? ஆக்சுவலா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணோம். 200 பிளஸ். நம்ம பவுலிங் போடும்போது இன்னும் ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதே மாரி கொஞ்சம் ஸ்டார்ட்டும் நல்லா குடுத்துருக்கலாம். நம்ம பவர் பிளேல வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, 3.2 ஓவர்ஸ்ல 50 ரன்ஸ் அடிச்சாங்க. அந்த ஸ்டார்ட்டே நான் சேப்பாக் கிரவுண்ட்ல உட்காந்து பார்க்குறேன், வெறும் பவுண்டரீஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. 1 ரன், 2 ரன் கூட அவங்க ஓடல. சூப்பர்பா ஆர்யா ஆடுனாரு. பயங்கரமான ஸ்டார்ட் குடுத்தாரு. அவர் லாஸ்ட் இயர் நம்மகிட்ட செஞ்சுரி அடிச்சாரு. பட் மேட்ச் எங்க புடிச்சிருக்கலாம்னா, நம்மகிட்ட இன்டென்ட்டே இல்ல. அப்போலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா, மெக்குல்லம், டுப்ளசி, பிராவோ இந்த மாரி நல்ல ஃபீல்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்மகிட்ட டிஃபென்ஸ் ஆடிட்டு கூட சர்க்கிள்குள்ள ரன்னோட யோசிப்பாங்க. அதே மாரி டீப்ல அடிச்சா கூட, ஆ நம்ம ஜடேஜா மாரி ஃபீல்டர் கிட்ட அடிச்சுட்டு ஓட 2வது ரன் யோசிப்பாங்க. ஏன்னா த்ரோ அவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கும். பட் இப்போ அப்படி இல்ல. யங்ஸ்டர்ஸ் பட் அந்த மாரி ஃபீல்டிங் யூனிட்ஸ்லாம் பார்த்துட்டு, பட் இங்க வந்து இன்டென்ட் இல்லாத மாரி இருந்துச்சு. ஃபீல்டிங்ல ஆப்வியஸா பஞ்சாபும் ஃபீல்டிங் சரியா பண்ணல. 2 கேட்ச் டிராப் பண்ணாங்க. சஹல் பவுலிங்ல 2 கேட்ச் டிராப் பண்ணாங்க. ஆனா, அவங்க பவுண்டரீஸ்லாம் விடவே இல்ல. கடைசி வரைக்கும் எஃபோர்ட் போட்டே இருந்தாங்க. நம்ம கிட்ட என்னன்னா, அந்த எஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இன்டென்ட்டே இல்ல. ஒரு ரன்லாம் ஈஸியா குடுத்துட்டு இருந்தோம். பவுண்டரீஸ்லாம் ரொம்ப ஈஸியா குடுத்தோம். அந்த இன்டென்ட் இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம வின் பண்ணியிருக்கலாம். இன்னொன்னு பவுலர்ஸ்க்கு நம்ம அந்த மாரி ஃபீல்டிங் பண்ணி குடுத்தா தான், நம்ம பவுலர்ஸ்னாலயும் ஒரு கம்பேக் தர முடியும். அந்த ஃபீல்டிங்கிறது நம்ம டீம்ல உண்மையா ரொம்ப மிஸ் ஆகுது. மேபி சுரேஷ் ரெய்னா ஒரு ஃபீல்டிங் கோச்சா கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன்.